லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்கிரிப்டிங் டெக்னிக், விஷுவலைசேஷன் டெக்னிக், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், இது மாதிரி நீங்கள் எதனா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம அது மாதிரி ஒரு ஈஸியான ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை தான் பார்க்க போகிறோம். 777 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட நம்பர்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வழியாக நம்ம ஆசைகளை இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம சொல்கிறோம். அதுவும் இந்த 7ன்னு சொல்கிற நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். ஏன்னா இது இந்த பிரபஞ்சத்திடம் ஸ்பிரிச்சுவலாக நம்மளை கனெக்ட் பண்ணுற நம்பர். 7 கடல், 7 மலை, 7 ஸ்வரங்கள், நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்ராஸ், 7 நாட்கள், ரெயின்போவும் 7 வண்ணங்கள், இது மாதிரி நிறைய இயற்கையோட கனெக்ட் ஆகி இருக்கிற நம்பர் இது. இந்த 777 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடும் 555, 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் மாதிரியே தான். அதை பற்றியும் டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஐகார்டில் லிங்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போது 777 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு எனர்ஜி ஃப்ளோ, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான உணர்வை கொண்டு வரணும். அப்படி இல்லை, எனக்கு எந்த பாசிட்டிவ் ஃப்ளோவும் இல்லை, எனக்கு எந்த உணர்வும் வரல அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது ஸ்கிரிப்டிங் மெத்தடில் ஒரு நாள் எழுதுறீங்க, அடுத்த நாள் ஐயோ எழுதணுமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாது. எழுத போகிறோம் அப்படின்ட்டு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷமான உணர்வு உங்களுக்கு வரணும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நல்ல உணர்வுகள் இருந்தால் மட்டுமே அதை நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க. இப்போ எல்லா மெத்தடும் எல்லாருக்கும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வைப்ரேஷனை எழுதும்போது வச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் வேலை செய்யும். இப்போ 555, 333ல 5 டேஸ்க்கு 55 டைம்ஸ், 3 டேஸ்க்கு 33 டைம்ஸ்னு எழுதுவீங்க. அந்த 55 டைம்ஸ் அண்ட் 33 டைம்ஸ் எழுதும்போது அதே வைப்ரேஷனை நீங்கள் வச்சிருக்கணும். ஆனால் இந்த 777 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அது மாதிரி கிடையாது. நீங்கள் நிறைய தடவை எழுத வேண்டியது இல்லை. 7 நாளைக்கு 7 தடவை ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி எழுதணும். காலையில், மதியம், நைட்டுன்னு 3 தடவை எழுதணும். அவ்வளோதான். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி 55 டைம்ஸ் 33 டைம்ஸ் எழுதுகிறோம். ஆனால் இந்த 777 மெத்தட் ஏன் பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வைப்ரேஷன், அதாவது உங்கள் அதிர்வலைகள் தான் அதுக்கு காரணம். இப்போ நீங்கள் 55, 33 டைம்ஸ் எழுதுறீங்கன்னா எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த அதிர்வலைகள், அந்த சந்தோஷ உணர்வை வச்சுட்டே எழுதணும். இது எல்லாராலையும் முடியாது. சில பேருக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த வைப்ரேஷன் மெயின்டைன் பண்ண முடியாது. உங்க எண்ணங்களும் அலைப்பாய ஆரம்பிக்கும், இல்லாட்டி எழுதும்போது கை வலிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 7 தடவை எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அது எப்படி எழுதணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறீங்கன்னா கீழே 777 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செட் அண்ட் இன்டென்ஷன். உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதிக்கோங்க. இப்போது வேலைக்காக எழுதுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ சம்பளத்தில் வேலை வேணும் அப்படின்னு எழுதுங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஆசைகளை நியாயமாக வச்சுக்கிறது நல்லது. நடக்கவே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அதை உங்கள் ஆசையாக வச்சுக்கிறது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். இப்போ நீங்கள் பணத்துக்காக எழுதுறீங்கன்னா என்னிடம் 1 லட்சம் ரூபாய் உள்ளது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ ரூபாய் வேணும்னு எழுதுங்க. இது மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஆனால் இப்போ உங்ககிட்ட நீங்கள் கேட்ட விஷயம் கிடைச்ச மாதிரி எழுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வேலைக்காக எழுதுறீங்கன்னா நான் நல்ல பணியில் கை நிறைய சம்பாதிக்கிறேன், பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இது மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், கடன் பிரச்சனைன்னு எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரி, இது மாதிரி ஒரு லைனை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது ரைட் 7 டைம்ஸ் இந்த மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். நீங்க காலையில எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அப்போ உங்க பிரெயின் வேவ்ஸ் தீட்டா ஸ்டேட்ல இருக்கும். எழுந்த உடனே நீங்க பல்லு விளக்கணும், குளிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எழுந்த அதே ஸ்டேட்ல ஒரு 7 தடவை எழுதுங்க. அதே மாதிரி மதியமும் 7 தடவை எழுதுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் 7 தடவை. குறிப்பா உங்களுக்கு தூக்கம் ரொம்ப வர மாதிரி, அதாவது படுத்த உடனே நான் தூங்கிடுவேன் அப்படின்ற நிலைமையில நீங்க இருக்கும்போது 7 தடவை எழுதுங்க. அப்பதான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் எழுதுனதை நீங்கள் தூங்கும்போது ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த 7 டைம்ஸும் எழுதும்போது ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நினச்சது நடந்துடுச்சுன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எழுதுங்க.
நீங்கள் எந்த விஷயத்த அந்த நோட் புக்கில் எழுதுனீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பாக எழுதி முடிச்சுட்டு ஒரு 17 செகண்ட்ஸ்க்கு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். விஷுவலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு சந்தோஷமான ஃபீல் வரதை உணர்வீங்க. அந்த சந்தோஷமான உணர்வு தான் இந்த அதிர்வலைகளை உருவாக்கும். உங்களை இந்த பிரபஞ்சத்துக்கூடையும் இணைக்கிறது அதுதான். எழுதிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது லெட் இட் கோ. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 7 டேஸ்க்கு 7 டைம்ஸு 3 வேலையும் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் விட்டுருங்க. லெட் இட் கோ. இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு ஆர்டர் போடுறீங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவோம், அது வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் விட்டுருவோம்ல. அடிக்கடி அமேசான் கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்க மாட்டோம்ல, எப்போ வரும் ஆர்டரு, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் வரலை, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி கேஷுவலாக ஆர்டர் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்களோ அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஆர்டர் பண்ணது கண்டிப்பாக நமக்கு டெலிவர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த வேலையை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து தரும். அடுத்தது பீயிங் கிரேட்ஃபுல். இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதெல்லாம் தர ஒரு மேஜிக் இருக்குது. என்னன்னா நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு எவ்வளோ பவர்ஃபுல்னா, எப்போல்லாம் நீங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த யூனிவர்ஸ் ஹாப்பி ஆகிடும். ஹாப்பியானது இல்லாமல் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தரும். ஸோ குறைகளை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைகளை பார்த்து நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. சின்னதாக யாராவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலும் தேங்க்யூ சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். எழுதும்போது ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் எழுதுங்க. 2-3 ஆசைகளை சேர்த்து எழுத வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் டெக்னிக்லாம் பயன்படுத்துகிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்குன்னு தனியாகவே ஒரு நோட் புக்கை வச்சுருங்க. நீங்கள் எந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் அந்த நோட் புக்லேயே எழுதுங்க. அப்போ தான் எப்போல்லாம் உங்களுக்கு உங்கள் ஆசைகளை பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் அந்த புக்கை திருப்பி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பேப்பரில் எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. இந்த மெத்தடை எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.